ஒரு சமயம் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் கிருஷ்ணாவதாரம் பற்றி உபன்யாசித்துக் கொண்டிருந்தார். அப்போது கிருஷ்ணன் சலவை தொழிலாளியிடம் சலவை செய்த தமது துணிகளை கேட்டபோது தர மறுத்ததாக கூறினார். அன்றிரவே ஒரு சலவை தொழிலாளி ராமானுஜரிடத்தில் வந்து, கிருஷ்ணனுக்கு சலவை செய்த துணிகளை தரமாட்டேன் என்று கூறிய அந்த சலவை தொழிலாளிக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக ரங்கநாதரின் துணிகளை இனி நானே துவைத்து தருகிறேன் என்று கூறினார். அப்படியே செய் என கூறினார் ராமானுஜர். அந்த சலவை தொழிலாளியும் அடுத்த நாள் முதல் ரங்கநாதரின் துணிகளை வாங்கிச் சென்று பளிச்சென துவைத்து ராமானுஜரிடத்தில் காட்டி பிறகு கோவிலில் ஒப்படைத்து வந்தார். ராமானுஜரும் அவனை மனதார பாராட்டுவார். ஒரு நாள் அவன் ராமானுஜரிடத்தில், நீங்கள் தான் என்னை பாராட்டுறீங்க, ஆனால் ரங்கநாதன் பாராட்டலையே என்றான். அது கேட்டு ராமானுஜன் அவனை ரங்கநாதனிடம் அழைத்து சென்று, உங்களுக்காக இவன் தினமும் சிரத்தையாக துணிகளை துவைத்து கொண்டு வந்து தருகிறான். இவனிடம் ஒரு நாள் தான் பேசினால்தான் என்ன என்று கேட்டார். உடனே ரங்கநாதர் அவனிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். சாமி, கிருஷ்ணாவதாரத்திலே உங்களுக்கு துவைத்த துணைகளை தரமாட்டேன் என்று சொன்னானே, அவனை மன்னித்து நீங்கள் முக்தி அளிக்க வேண்டும் என்றான். அவனை மன்னித்து விட்டேனே, அப்போதே அந்த விஷயத்தை மறந்தும் விட்டேன் என்றார் ரங்கநாதர். இதை கேட்டுக்கொண்ட ராமானுஜர், கிருஷ்ணாவதாரத்தில் தவறு செய்த ஒருத்தனுக்காக முக்தி கேட்டியே, உனக்காக நீ ஏன் இன்னும் கேட்கலையே என்றார். அதற்கு அந்த சலவை தொழிலாளி, என்னை நீங்கள் பார்த்துக்குவீங்க சாமி என்று கூறினார். இதை கேட்ட ராமானுஜர் மனம் நெகிழ்ந்து அவனை ஆசீர்வாதம் செய்தார். உண்மையான பக்தர் மற்றவர்களை பற்றி தான் கவலைப்படுவார்கள், தம்மை பற்றி என்றும் நினைப்பதில்லை. அதை குருவிடம்